பரங்குன்றம் முருகனின் படை வீடு, படை வீடு, முதற் படை வீடு, பரங்குன்றம் முருகனின் படை வீடு. காணும் கண்களிலே காசிலிங்கம் என காட்சி தருகின்ற படை வீடு, ஆறுமுகமும் வந்து சேவல் மயிலும் கொண்டு ஆடும் அழகிய படை வீடு. காணும் கண்களிலே காசிலிங்கம் என காட்சி தருகின்ற படை வீடு, ஆறுமுகமும் வந்து சேவல் மயிலும் கொண்டு ஆடும் அழகிய படை வீடு. இதை வாயார சொன்னாலும் வாழ்வோங்கி படர்ந்திடும், கண்ணார கண்டால் கவலைகள் பறந்திடும். படை வீடு ஆற்றுப்படையேட்டில் முதல் ஏடிது, பரங்குன்றம் படை வீட்டில் முதல் வீடிது. மயிலேறும் வேலவரை காணும் மனமாறு மாறுதலும் காணும், மயிலேறும் வேலவரை காணும் மனமாறு மாறுதலும் காணும். பங்குனி लक्ष्मण नामरेवश्ये यस्य यजमानस्याः नामरेवश्ये मम अरुण परमेशनाथ मम दे करावदं
புறையாவும் தீர்த்தருள் செய்யும் உவை கோவில் வாழும் பல தெய்வம் புறையாவும் தீர்த்தருள் செய்யும் சரவண பொய்கையில் பூத்திடும் அறுமுகம் ஒரு தரம் கண்டாட கொண்டாட பரமுன்றம் அழைத்திடும் புரட்டாசி நவராத்திரி முன்னாள் தினம் மழை தூவும் மலை மீது காண்போம் வரம். இந்த கோயில் 1970 இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்ரீ நாகராஜ சுவாமிகள் முன்னிலையில் இந்த கோயில் வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார். அவரால் முடிஞ்ச வரையும் கோயில் கட்டினார். பின்னாடி வந்து 2017 ராமகிருஷ்ண சாது ஆதீனம் ராமகிருஷ்ண சாது அவர்கள் பேர் பாலமதி முருகர் கோயிலிருந்து வந்து இந்த திருப்பணியை அவர் ஏற்றுக்கொண்டு கோபுர வேலையிலிருந்து கீழே இருக்கிற 2 வள்ளி தெய்வான கோயில் 2ஐயும் அவரே பூர்த்தி செய்தார். கொடுக்கின்ற பொருளுதவியால் எல்லா வேலைப்பாடுகளும் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இது நடுப்பத்தில் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு கொஞ்சம் தொந்தரவு தாங்க முடியாத வேலையை நிறுத்தி வைத்துள்ளோம். அவர்கள் வந்து பேப்பர் ஒர்க்கை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், உங்களை யார் வேணான்னு சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பேப்பர் ஒர்க்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதை கூடி சீக்கிரம் எல்லா வேலையும் முடித்து இந்த கோயிலினுடைய திருப்பணியை ஆரம்பித்துவிடுவோம் என்று கூறிக்கொள்வோம். என் பேர் குப்பனுங்க. நாங்கள் வந்து இந்த மயிலாடுமலைக்கு பக்கத்தில் மேல்மாங்குப்பம் கிராமம், மேல்மயில் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது இந்த கோயில். மயிலாடுமலையில் பல வருஷத்துக்கு முன்னாடி முருகர் வந்து குன்றில் தோன்றி அவர் வந்து காட்சி அளித்தார். நம்ம எந்த ரூபத்தில் அவரை பார்க்குறோமோ அவருடைய முகம் வந்து மயில் மேலே உட்கார்ற மாதிரியும் வெள்ளி தேவனையோட காட்சி அளிக்கிற மாதிரியும் அது மாதிரிலாம் வந்து தெரியும்னு மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி உருவான கோயில் இது. திருப்பணிகள் முடிஞ்சு எல்லா பொதுமக்களும் இதுக்காக நிதி உதவி செஞ்சு படிப்படியாக இந்த கோயில் வளர்ந்துன்னு இருக்குதுங்க. ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்குது. பல லட்சக்கான ஜனங்க வர்றாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பூஜை, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பூஜை சிறப்பாக நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னாக்கா எல்லாம் வந்து மக்கள் கொடுக்குற அன்னதானத்துக்கு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து அவங்க கொடுக்குற பணத்தில் தான் எல்லாமே நடக்குது. கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துனுக்குதுங்க. திருப்பணிகள் இப்போ நடக்காமல் நிற்கிறதுக்கு எல்லா மக்களும் வந்து இதுக்கு பொருள் உதவி கொடுத்து கொஞ்சம் சிறப்பித்தாக்கா இந்த கோயில் இன்னும் நல்லா மேன்மேலும் வளரும். முருகன் அருள்னால நிறையா குழந்தை பாக்கி இல்லாதவங்க, குடும்ப கஷ்டம் எல்லாத்துக்கும் வேண்டிக்கின்னு இங்கே வந்து தேங்காய் கட்டுவாங்க அவர் பாதத்தில் வச்சு. அது நிறையா நடந்துருக்குது. நடந்த பிறகு வந்து அவங்களுடைய காணிக்கையை செலுத்துகிறாங்க. நிறையா மக்கள் வந்து அவங்களுக்கு நல்லது நடந்த பிறகு திரும்பவும் வரத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து வர்றாங்க. ஒவ்வொரு கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்த நாள் முருகனுக்குன்றதுனால அன்றைக்கி நிறைய கூட்டம் வருது. அன்றைக்கும் அன்னதானம் பண்ணுறோம். வெள்ளிக்கிழமையும் அன்னதானம் பண்ணுறோம். கிருத்திகை அன்னைக்கு முழு நேரம் அன்னதானம். ரொம்ப சிறப்பாக எல்லா மக்களும் வந்து சேர்றாங்க. இதுக்கு எல்லா மக்களும் வந்து ஒத்துழைச்சி
நிறைய பொருள் உதவியெல்லாம் கொடுத்து வளர்த்தாக்கா இன்னும் நல்ல பெரிய முருகன் அருள் பெறலாம், எல்லாரும் அருளோட வாழலாம். இந்த முருகர் சிலை வந்து வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அந்த ரூபத்தில் வந்து அவர் நிறைய காட்சி கொடுக்குறாரு. எல்லா மக்களுக்கும் எல்லா செல்வத்தையும் கொடுக்குறாரு. இங்கே வந்து போகிறவங்க எல்லாருக்கும் நல்ல சிறப்பான செயல் எல்லாமே நடக்குது. வெளியில் தான் இவ்வளோ பெரிய சிலை வச்சுருப்பாங்க அவுட்டரில். இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்பு வந்து கருவறை வந்து மூலஸ்தானத்தில் இருக்கிற கோயில் வந்து இந்த வேர்ல்டுலேயே வந்து இதுதான் ஒரு சிறப்பான முருகர் சிலை. இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. வணக்கம், நான் மயிலாடுமலை கிராமத்தை குக்கிராமத்தை சேர்ந்தவன். இந்த கோயிலினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், கருவறைக்குள் கருவறை 9.25 அடி உயரம் முருகர் வேர்ல்டு லெவலில் இல்லாமல் முருகர் சிலை நின்று கொண்டு காட்சி அளிக்கக்கூடிய முருகர் மயிலாடுமலையில் சிறப்பு வந்தது. மிளகாசித்தர் நாகராஜ சுவாமி அவர்கள் அடி பேஸ் மட்டம் லெவல் போட்டுவிட்டு இறைவன் அடையும் சென்று விட்டார். பிறகு பாலமதி அடிகளார் சிவனடி பாலமதி சாமி வந்து இந்த சிறப்பு பணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செய்து வந்தார். பக்கத்தில் வெள்ளி தெய்வானை 7.25 அடி உயரம் பஞ்சமுக விநாயகர் கீழ் அடிவாரத்தில் பஞ்சமுக விநாயகர். இங்க வந்து கல்யாணம் வந்து நிறைய கல்யாணம் இருக்கு, 300க்கு மேல கல்யாணம் இருக்கு. சிறப்பு அம்சமானது இந்த கோயிலை கல்யாணம் பண்ணின்னு போறவங்களுக்கு நல்ல அருள் கண்டிப்பா உண்டு, வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது. இதை நீங்க எல்லோரும் வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணலாம். கோயிலுக்கு வந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாத நின்றிருக்கும் பெண்களுக்கு இந்த தேங்காய் மூலியமா தேங்காய் கட்டி வந்தால் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியுது. நிறைய பேர் செஞ்ச பணியை வந்து பார்த்து செஞ்சுட்டு போய் இந்த தேங்காயை வந்து அவங்க கையாலேயே அவுத்துடுறாங்க. குடும்ப கஷ்டம், சூழ்நிலை, ஒரு வேலை வாய்ப்பு அனைத்துக்குமே சிறந்த காட்சி அளிக்கிறார் முருகப்பெருமான். படை வீடு முதற் படை வீடு பரங்குன்றம் முருகனின் படை வீடு. படை வீடு முதற் படை வீடு பரங்குன்றம் முருகனின் படை வீடு. காணும் கண்களிலே காசிலிங்கம் என காட்சி தருகின்ற படை வீடு. 6 முகமும் வந்து சேவல் மயிலும் கொண்டு ஆடும் அழகிய படை வீடு. காணும் கண்களிலே காசிலிங்கம் என காட்சி தருகின்ற படை வீடு. 6 முகமும் வந்து சேவல் மயிலும் கொண்டு ஆடும் அழகிய படை வீடு.